எடப்பாடி போற இடத்துல கூட்டம் போற இடத்துல ஆம்புலன்ஸ் போகுதுன்னு ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்குது. சரிங்களா? அது ஆம்புலன்ஸ் நிஜமான ஆம்புலன்ஸா, இல்லை இவங்க திட்டமிட்டு இவங்க கூட்டத்தை கலைக்கிறதுக்காக பண்றாங்களா அப்படின்னு சொன்னா, அப்படி ஒரு செய்தால் கூட அப்ப கூட்டம் சேருதுன்னு பொருளாயிருது. கூட்டத்தை கலைக்கிறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி கலைக்கிறாங்கன்னா அப்ப அங்க கூட்டம் சேருது தானே பொருள். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு கவர்ச்சியான தோற்றம் இல்லாத ஒரு சாதாரண மனிதரா தான் எடப்பாடி இருக்கிறாரு. ஜெயலலிதா கிட்ட இருக்கிற அந்த கரிஸ்மேட்டிக் கிடையாது. எந்த ஒப்பனைகளும் கிடையாது அவர்கிட்ட. இப்ப மு.க. ஸ்டாலின் எடுத்தீங்கன்னா அவர் சில ஒப்பனைகள் இருக்கு, இவருக்கு ஒப்பனைகள் கிடையாது. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாற்று டிஎம்கேக்கு மாற்றுனா அது ஏடிஎம்கே. முக்கியமான ஒரு விஷயம் அம்மா உணவகம். அதுதான் இப்போ அதுதான் இங்க அதிமுக ஒரு வலிமையே என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலத்துல அதிமுக கொண்டு வந்த பல திட்டங்கள் இன்னைக்கும் அந்த திட்டங்கள் செயல்பட்டுட்டே இருக்கு. அது ஒரு பெருந்தன்மை கூட காரணம். அது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருந்தன்மை கூட காரணமா எடுத்துக்க முடியும். ஏன்னா கடந்த காலத்துல பல விஷயங்கள் ஸ்கூல் பேக் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய 2 படமும் எடப்பாடி படமும் ஜெயலலிதா படமும் இருக்குன்னா அதை அப்படியே இங்க வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொன்னார். அதெல்லாம் பெருந்தன்மையான நடவடிக்கை மு.க. ஸ்டாலின் அவர்களது. ஆனால் இங்க திமுகவோட கூட்டணி வலிமையா இருக்கு. அதை கடந்து யாருன்னா அதிமுக கூட்டணி